ஒன்று சாமுவேலின் புத்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனம், 8வது வசனம், 14வது வசனம். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 3வது வசனம், 8வது வசனம், 14வது வசனம். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். 8வது வசனம், ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும். 14வது வசனம், மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல். இந்த 3 இடங்களிலே தயவு, தயை செய்கிற காரியத்தை குறித்து நாம் வாசித்தோம். போன வாரம் சவுல் ராஜாவினிடத்தில் தாவீதுக்கு தயவு கிடைத்தது. சவுலின் ராஜாவின் கண்களில் தாவீதுக்கு ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணினார். எதனால் அந்த தயவு கிடைத்தது என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல இறங்கி வந்ததுனால தாவீதுக்கு ராஜாவின் கண்கள்ல தயை கிடைக்க செய்தார். சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்றால், தயை கிடைக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல என்ன செய்ய வேண்டும்? எப்போது இருக்க வேண்டும். ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம மேல எப்போது காணப்படும் போது நாம் தயையை பெற்றுக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். தாவீதை போல தயையை பெற்றுக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த தாவீது சவுல் ராஜாவினிடத்தில் பெற்றுக்கொண்ட தயை நீடித்த காலம் போகவில்லை. கொஞ்ச காலம் தான் தாவீதுக்கு சவுலினிடத்தில் தயை கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சவுல் மேல பொல்லாத ஆவி இறங்கின பொழுது சவுல் தாவீதை எப்படியாவது கொன்று போட்டு விட வேண்டும் என்று முயற்சிக்கிறதை நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. தயவு கிடைத்து சவுலின் முன்பாக தாவீது நின்றாலும் இந்த தாவீதின் மேல சவுலுக்கு ஒரு பொறாமை, ஒரு காய் மகாரம். ஏன் அந்த காய் மகாரம் என்றால், இந்த கோலியாத்தை யாரும் ஜெயிக்க முடியாமல் இருந்த கோலியாத்தை தாவீது தனியாக போய் ஜெயித்தார். அல்லேலூயா. தாவீது ஜெயம் பெற்றார். அந்த ஜெயத்தை இஸ்ரவேல் மக்கள் இப்படி கொண்டாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். இந்த பாடல் தான் தாவீதுக்கு வேட்டு வைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ஒரு பாடல் வீரர், தாவீது ஒரு ஆராதனை வீரர், தாவீது ஒரு இசை வாசிக்கிற வீரர். ஆனால் தாவீதை பற்றி புகழ்ந்து இஸ்ரவேல் மக்கள் அவரை உயர்த்தி பாடினது ராஜாவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சவுல் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள முடியாததுனால, ஒருவேளை இந்த தாவீது வர வர வளர்த்து ராஜாவாக தன்னுடைய ஸ்தானத்தில் வந்து விடுவார் என்று பயந்து இந்த தாவீதை எப்படியாவது கொன்று போட்டு விட வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் எப்போது தாவீது பெலிஸ்தேனாகிய கோலியாத்தை ஜெயித்தானோ அப்பொழுது யாருடைய கண்கள்ல தயவு கிடைத்தது என்றால், யோனத்தானுடைய கண்கள்ல தாவீதுக்கு தயவு கிடைத்தது. கைகளை தள்ளிய சொல்வோம். சவுலின் கண்களில் தயவு அற்று போயிற்று. ஆனால் யோனத்தானுடைய கண்களில், சவுலினுடைய குமாரனாகிய யோனத்தானுடைய கண்களில் தாவீதுக்கு தயை கிடைத்தது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். 3வது வசனத்துல, அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். இந்த யோனத்தானுடைய கண்களில் தாவீதுக்கு தயை கிடைத்தது என்பதை சவுல்
யோனத்தானின் தகப்பன் நன்றாய் அறிவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தயை எப்போது இந்த தயவு கிடைத்தது என்பதை 18வது அதிகாரம் 1 3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யுத்தத்தில் ஜெயித்து வந்தவுடனே யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதினுடைய ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்து இருந்தது. அல்லேலூயா. ரெண்டு பேரும் ஒரே ஆத்துமாவாக இசைந்து விட்டார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோனத்தான் இந்த தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான். தன்னுடைய உயிரை எப்படி நேசிக்கிறாரோ அதை போலவே இந்த யோனத்தான் தாவீதின் உயிரை, தாவீதை உயிருக்கு உயிராக சிநேகித்தான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3வது வசனம், யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிநேகம், தன்னுடைய ஆத்துமாவை சிநேகிக்கிறதை போல, தன்னுடைய உயிரை சிநேகிக்கிறதை போல, அப்படி உயிருக்கு உயிராக இந்த யோனத்தானும் தாவீதும் ஒருவரை ஒருவர் சிநேகிக்க ஆரம்பித்தார்கள். யோனத்தான் தாவீதை சிநேகித்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிநேகம் உயிரை போல இருந்தது. அதனால யோனத்தானுடைய கண்கள்ல தாவீதுக்கு தயை கிடைத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இத அடுத்து 19வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, யோனத்தான் தாவீதுக்கு எப்படி தயை பண்ணினார், யோனத்தான் தாவீதுக்கு எப்படி தயை பண்ணினார் என்பதை 19வது அதிகாரம் 1 3 வசனங்கள் வரைக்கும். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். இந்த தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் ராஜா தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உன்னை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போது நாளை காலமே நீ எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரு. தாவீது ஜீவன் தப்புவதற்கு, தாவீது உயிர் பிழைப்பதற்கு ஸ்தோத்திரம் இந்த யோனத்தான் உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த யோனத்தான் தாவீதை சிநேகித்தபடியினால தாவீதை இந்த யோனத்தான் தப்புவிக்கிறார். தன்னுடைய தகப்பனாகிய சவுலினுடைய பட்டயத்துக்கு, ஈட்டிக்கு தப்புவிக்கிறவராக காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து 19வது அதிகாரம் 9 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அதே 19வது அதிகாரம் 9 10 வசனங்கள், கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து ஒருவர் குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகியதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்து கொண்டான். அல்லேலூயா. தாவீது தன்னை தப்புவித்துக் கொண்டான். தாவீதின் மேல ஈட்டியை இந்த சவுல் எரிகிறான். அப்பொழுது தாவீது விலகி அவன் தப்புவித்துக் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவதாக அதே 19வது அதிகாரம் 11 12 வசனங்களிலே, தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவரை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். பாருங்க, விடுற மாதிரி இல்லை. எப்படியாவது இந்த தாவீதை என்ன செய்ய வேண்டும், கொன்று போட்டு விட வேண்டும் என்று காவல் பண்ணி அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு
அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீ இன்று ராத்திரியில் உன்னுடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீ கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் தாவீது தப்ப வேண்டியதாக இருந்தது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை நாமே தப்புவித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். கைகளை அமைச்சு சொல்லுவோம். ஆண்டவருடைய ஆவியானவர் யார் மேல இருக்கிறார், ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்று தாவீது அந்த இடத்திலேயே இருந்திருக்கவில்லை. ஏன் ஆண்டவர் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார், அதனால நான் என் உயிர் என்ன செய்யாது, போகாது, நான் சாக மாட்டேன், நான் ராஜாவாக ஒரு நாள் வருவேன் என்று அந்த இடத்திலேயே தாவீது இருக்கவில்லை. விலக வேண்டிய நேரம் விலகி ஓடினார், தப்புவிக்க வேண்டிய நேரம் தப்புவித்து ஓடினார். வீட்டை விட்டே ஜன்னல் வழியாக இறக்கி விடப்பட்டு தாவீது ஸ்தோத்திரம் தப்பி ஓட வேண்டிய நிலைமை இருந்தது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறார், அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறது. ஒருவேளை தயவு முதல்ல ஒரு மனுஷனிடத்துல ராஜாவினிடத்துல தயவு கிடைத்தது உண்மைதான். ஆனால் இப்பொழுது அந்த ராஜாவினிடத்துல தயவு இல்லை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தயைக்கு மாறாக தீமையை, நன்மைக்கு மாறாக தீமையை நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனாலும் தாவீது தன்னை தப்புவிக்கிறதுக்கு அவன் பல முயற்சிகளை எடுக்கிறதை நாம பார்க்கிறோம். நாம் அறிவீனமானவர்களாக இல்லாமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. தாவீது தன்னை தப்புவிப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்தான், தன்னை தப்புவித்துக் கொண்டான். இப்படியெல்லாம் நடந்த போது யோனத்தானுக்கு இது எல்லாம் தெரியவில்லை. அதனாலதான் 20வது அதிகாரம் 1வது வசனத்துல தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதில் இருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து, உங்களுடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன? உங்களுடைய தகப்பன் யோனத்தானிடத்தில் வந்து பேசுகிறார் தனியாக இருக்கும் போது, உங்களுடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன? என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்று யோனத்தானை பார்த்து தாவீது கேட்கிறதை கவனிக்கிறோம். இன்னைக்கு ஸ்தோத்திரம். தாவீதை போல துரோகம் செய்யாத மனிதர்கள் வேண்டும். கைகளை உயர்த்தாம சொல்லுவோம். கொலை செய்யப்படுகிற நிகழ்ச்சிகள் நடந்தாலும், ஆபத்தான கட்டங்கள்ல தாவீது கடந்து போனாலும், ஒரு நாளும் சவுலுக்கு தாவீது துரோகம் பண்ணவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமாக. நம்பிக்கை துரோகம் பண்ணவில்லை. அவர் கேட்கிறார், யோனத்தானை பார்த்து, நான் என்ன துரோகம் பண்ணேன் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் என்ன தவறு செய்தேன், என் அக்கிரமம் என்ன, ஏன் என்னுடைய பிராணனை வாங்க தேடுகிறார் உன்னுடைய தகப்பன் என்று. இந்த காலகட்டங்கள்ல ஸ்தோத்திரம், இந்த உலகத்துல துரோகம் என்பது மலிந்து போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அரசியலா இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய வட்டாரமாகிய சபையா இருந்தாலும் சரி, நம்பிக்கை குடும்பமா இருந்தாலும் சரி, நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுகிற ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தாவீது ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆபத்து நேரிட்டாலும் ஒரு நாளும் துரோகம் பண்ணவில்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுதுதான் இந்த யோனத்தான் சொல்லுகிறான், அப்படி உமக்கு ஒரு நாள் என்ன செய்யாது, வராது. நான் அப்பொழுது 3வது வசனத்தில் சொல்லுகிறார், தாவீது பேசுகிறார், உங்களுடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உங்களுடைய தகப்பன் நன்றாக அறிவார். அதனால்தான் காரியங்களை உமக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறார், அறியாமல் செய்கிறார். உங்களுடைய தகப்பன் யோனத்தானுக்கு மரணம் உண்டாகாதபடிக்கு அவர் இதை அறிய போகாது என்பார். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம்தான் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம்தான் இருக்கு. அவ்வளவு நெருக்கமான நிலைமையில், மரணத்தின் நெருக்கத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உமக்கு அது என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. இப்பொழுது யோனத்தானை பார்த்து தாவீது சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5வது வசனத்திலிருந்து என்ன சொல்கிறார், ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்.
நான் உம்மிடத்துல கேட்டுட்டு என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டதாக நீ சொல்லிவிடும். ராஜா அமாவாசைக்கும் மறுநாளும் வைக்கிற விருந்துல நான் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். அவர் என்ன செய்கிறார் என்பதை நீர் கவனித்து பாரும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 8வது வசனத்துல அப்பொழுது அவருக்கு 7வது வசனத்துல அவர் நல்லது என்றால் உம்முடைய அடியாருக்கு சமாதானம் இருக்கும், அவர் எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர். ஆகையால் உம்முடைய அடியாருக்கு தயை செய்ய வேண்டும். ஆமென். மறுபடியும் சொல்லுகிறார், உம்முடைய அடியாருக்கு தாவீது சொல்லுகிறார், மறுபடியும் உம்முடைய அடியாருக்கு நீர் என்ன செய்ய வேண்டும், தயை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியாரோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே, என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததை ஆனால் நீரே என்னை கொண்டு போட்டோம். உங்க அப்பாட்ட போய் நான் சாக வேண்டுமா, சவுல் ராஜாவின் கையினால நான் சாக வேண்டுமா, ஏதாவது தவறு இருந்தால் யோனத்தானே நீரே என்ன செய்து விடும், ஒன்று போட்டு விடும், போடும். நீர் என்னை உடைய தகப்பனிடத்துக்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் யோனத்தான் சோத்திரம், காரியத்தை நான் உமக்கு என்ன செய்வேன், வெளிப்படுத்துவேன். நீர் ஊருக்கு வெளியே இருந்து சோத்திரம் உண்டாவதாக. அம்பு நான் எய்யும் போது பிள்ளையாண்டான பார்த்து அப்பாலே போ, அப்புறம் போ என்று சொன்னால் நீ உமக்கு ஆபத்து இருக்கிறது என்ற அர்த்தம். சோத்திரம், இப்புறம் இருக்கிறது என்றால் உமக்கு ஆபத்து இல்லை என்ற அர்த்தம் என்று இவர்கள் 2 பேரும் பேசிக் கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. 12வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாய் இருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தாதபடிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாது இருந்தார். ஒருவேளை தாவீதின் மேல சவுலுக்கு தயவு இருக்கிறது என்று நான் கண்டால் அதை உமக்கு என்ன செய்வேன், வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 14வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீ கர்த்தரின் நிமித்தம் எனக்கு தயை செய்ய வேண்டும். இது கதை எப்படி இருக்கு பாருங்க. தாவீது சொல்றாரு, நீர் எனக்கு என்ன செய்யணும், தயை செய்யணும். யோனத்தான் சொல்றாரு, தாவீதை பார்த்து நீர் எனக்கு என்ன செய்யணும், தயை செய்யணும். 2 பேரும் அவ்வளவு உயிருக்கு உயிராக நேசிக்கிறவர்கள். அதனால்தான் 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து நீர் எனக்கு தயை செய்ய வேண்டும், நீர் எனக்கு தயை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். யோனத்தானே தாவீதினிடத்துல தயை கேட்கிறார். அவர் என்ன தயை கேட்கிறார், கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல இல்லாதபடிக்கு வேறு அறுக்கும் போதும் நீ என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீதே, ஒரு நாள் நீ ராஜாவாக வருவீர். ஒரு நாள் உனக்கு எதிரியாக இருக்கிற அத்தனை பேரும் வேற அறுக்கப்படுவார்கள். அப்பொழுது என் குடும்பத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, நீர் வேற அறுத்து விட கூடாது. அதுக்கு நீர் என்ன செய்யணும், எனக்கு தயவு செய்யணும், தயை செய்யணும் என்று யோனத்தான் தாவீதினிடத்தில் தயை செய்யும்படிக்கு கேட்டுக்கொள்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலேயே ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள் என்றால், இரண்டாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் தயையால் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் கடைசி வரைக்கும் தீமை செய்ய மாட்டார்கள். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் உண்மையாய் நேசிப்பார்கள், உண்மையாய் சிநேகிப்பார்கள். உயிரை போல சிநேகிக்கிறவர்கள் தயை தான் செய்வார்கள், தீமை செய்ய மாட்டார்கள். கரைகளுடைய தலையில் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் தயை செய்து கொள்ளும்படிக்கு உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். நான் உமக்கு தயை செய்வேன், நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும், தயை செய்ய வேண்டும் என்று உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த காலை ஆராதனை வேளையில தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவது அப்படிப்பட்ட சிநேகத்தை சபைக்குள்ள ஆண்டவர் கொடுப்பாராக. அல்லேலூயா. நமக்குள்ள எப்படிப்பட்ட சிநேகம் இருக்கணும், தாவீதை போல யோனத்தானை போல நமக்குள்ள எப்படி இருக்கணும், சிநேகம்
இருக்க வேண்டும். உயிருக்கு உயிராக சிநேகிக்கக்கூடிய சிநேகம் இருக்க வேண்டும். இது தவறான சிநேகம் அல்ல. கைகளை உயர்த்தாம சொல்லுவோம். உயிருக்கு உயிராக சிநேகித்தார் என்பதனால அவங்களுக்கு ஒரு எந்த தவறுக்குள்ள என்ன செய்யல போகவில்லை. இது தவறானது அல்ல. வேதத்தின்படியான உண்மையான சிநேகம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் உண்மையான சிநேகம் உள்ளவர்களாக சபைக்குள்ள வாழ வேண்டும், குடும்பங்களுக்குள்ள வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20வது அதிகாரம் 33வது வசனம். 20வது அதிகாரம் 33வது வசனம். சவுல் அவனையே யோனத்தானையே குத்தி போடுறதுக்கு அவன் மேல ஈட்டியை எறிகிறார். அப்போ தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறார் என்று யோனத்தான் அறிந்து கொண்டாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோனத்தானையே கேவலமா பேசுகிறத, கெட்ட வார்த்தைகளை பேசுகிறத 30வது வசனத்துல நாம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபலட்சணமான வார்த்தைகளை சவுல் உபயோகப்படுத்துகிறதை நாம பார்க்கிறோம். எனவே 41வது வசனத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 41 தாவீது தென்புறமான இடத்தில் இருந்து எழுந்து வந்து தரையில முகங்குப்புற விழுந்து 3 விசை வணங்கினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். இப்போ தாவீதை சவுல் கொன்று போட தீர்மானித்துதான் இருக்கிறார் என்பதை யோனத்தான் சவுலுக்கு என்ன செய்து விட்டார்? தெரிவித்து விட்டார். இப்ப 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? மிகவும் அழுகிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அழுகிறாங்க. இதுதான் உண்மையான சிநேகம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. 2 பேரும் மிக ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. உன்னை விட்டு நான் பிரிந்து போக போறேனே யோனத்தானே ஸ்தோத்திரம் என்று தாவீது மிகவும் அழுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 42வது வசனத்துல யோனத்தான் சொல்கிறார். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோட போ, கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுவிற்கும் சாட்சி என்று கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்துக் கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தான் பட்டணத்திற்கு போய்விட்டான். தாவீது காட்டுக்கு போனான், யோனத்தான் பட்டணத்திற்கு போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் பிரச்சனை. ஸ்தோத்திரம். நல்லா தெரியும் சவுல் தாவீதை கொலை செய்ய போகிறான் என்று. அப்போ இருவரும் ஒருவருக்கொருவர் உயிருக்கு உயிராக நேசித்தார்கள். எங்க போயிருக்கணும்? யோனத்தான் எங்க போயிருக்கணும்? தாவீதோட எங்க போயிருக்கணும்? காட்டுக்கு போயிருக்கணும். நீ தான் எனக்கு தேவை. எங்க அப்பா ஒன்றை கொண்டு போடுற, எங்க அப்பா இருக்கிற இடத்துல நான் என்ன செய்ய போறது இல்லை, இருக்க போகிறது இல்லை என்று அவ்வளவு சிநேகித்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், தாவீது காட்டுக்கு போய்விட்டான், யோனத்தான் எங்க போய்விட்டான்? பட்டணத்திற்குள்ள போய்விட்டான் என்று போனான் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அடுத்து ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 23வது அதிகாரம். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து தாவீது வனாந்தரத்தில் இதிலிருந்து இந்த கவனிங்க. இந்த எப்பொழுது இந்த 20வது அதிகாரம் கடைசி வசனத்தில் இருந்து தாவீதினுடைய வாழ்க்கை காட்டு வாழ்க்கையாக மாறிவிட்டது. இதுவரைக்கும் வீட்டில் இருந்தார், அரண்மனையில இருந்தார், ஒரு காலம் காடுகள்ல ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தார், அப்புறம் அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்பொழுது தாவீதின் வாழ்க்கை எங்க போய்விடுகிறது? காட்டு வாழ்க்கையாக, காட்டுக்குள்ளேயே வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. ஊருக்குள்ள பட்டணத்துக்குள்ள அவனால் வாழ முடியவில்லை. ஏனென்றால் சவுல் தாவீதை என்ன செய்து விடுவார்? கொன்று விடுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தாவீது கர்த்தருக்காக வாழ்ந்தார். அரங்கவையத்தாமே சொல்லுவோம். அநேக
ஸ்தோத்திர ஆபத்துக்கள் தாவீதை நெருங்கி கொண்டிருந்தது. ஸ்தோத்திரம் 23வது அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீபேரும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அனுதினமும் சவுல் தாவீதை தேடி எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று வகை தேடிக்கொண்டே இருந்தான். 15வது வசனம், தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். 16வது வசனம், அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி. கவனிங்க, இப்ப காட்டுக்குள்ள தெரியாம, அப்பாவுக்கு தெரியாம யோனத்தான் என்ன செய்கிறார்? காட்டுக்குள்ள போய் தாவீதை சந்திக்கிறார். தாவீதை சந்தித்து அவன் கையை என்ன செய்கிறார்? திடப்படுத்துகிறார். தைரியமாயிரும், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பயப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். என் தகப்பனாகிய சவுலின் கை உண்மை என்ன செய்யாது? கண்டுபிடிக்க மாட்டாது. நீ இஸ்ரவேலின் மேல ராஜாவாக இருப்பீர். அல்லேலூயா. தாவீதை பார்த்து யோனத்தான் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீ இஸ்ரவேலின் மேல எப்படி இருப்பீர்? ராஜாவாக இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். என்ன பாருங்க, யோனத்தான் மாதிரி ஆட்கள் இருந்தா பெரிய ஆசீர்வாதம். சவுலுக்கு பிறகு யார் ராஜாவாக மாறணும்? யோனத்தான் தான் ராஜாவாக மாறணும். ராஜ பதவியை என்ன செய்திருக்க மாட்டாரு, விட்டு கொடுக்கவே முடியாது. ஆனால் யோனத்தான் ராஜ பதவியை தாவீதுக்கு விட்டு கொடுத்துட்டு, நீ ராஜாவாக இருப்பீர், நான் இரண்டாவதாக உமக்கு கீழே நான் என்ன செய்வேன்? இருப்பேன். அதுதான் சிநேகம். சொல்லுவோம். உண்மையான சிநேகம் இருக்கும் என்றால் சொல்கிறோம், நம்முடைய பதவியை கூட என்ன செய்வோம்? விட்டு கொடுப்போம். நம்முடைய மேலான காரியங்களை எல்லாம் நம்ம என்ன செய்வோம்? விட்டு கொடுப்போம். நம்மளுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறவர்களாக இருப்போம். தாவீது அப்படி சிநேகித்தான் யோனத்தான். சொல்லுவோம். அல்லேலூயா. யார் ராஜாவா இருக்கணும்? தாவீது தான் ராஜாவா இருக்கணும். அது எனக்கு போதும். ஆனா நான் அவருக்கு கீழே நான் இரண்டாவதாக நான் என்ன செய்வேன்? இருப்பேன். என் அப்பாவுக்கு பிறகு நான் சவுல் தாவீது ராஜாவுக்கு கீழே இரண்டாவதாக இருப்பேன். இதை சவுல் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று யோனத்தான் சொல்லி, இருவரும் 18வது வசனத்துல கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். இங்கேயும் பார்க்கிறோம், தாவீது எங்க இருந்தான்? காட்டில் இருந்தான். காட்டில போய் சந்திக்க போன இடத்துல காட்டில இருந்தான். ஆனால் யோனத்தானோ தன்னுடைய வீட்டிற்கு போனான். இரண்டாவதா இருக்கணும். எங்க இருக்கணும்? தாவீதோடு கூட இருக்க வேண்டிய இந்த யோனத்தான் தன்னுடைய வீட்டிற்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நடந்தது என்ன? இந்த 1 சாமுவேல் புத்தகம் நமக்கு ஹிஸ்டரி, இதை நாம அப்படியே நாம பைபிளை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஆனாலும் நான் அதை சுருக்கமா உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 26வது வசனம். 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 26வது வசனம். என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. யோனத்தான் மரித்து போனான். யோனத்தான் வெட்டப்பட்டு போனான். 23வது வசனத்துல உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமாய் இருந்தார்கள். மரணத்திலும் பிரிந்து போனது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது அழுது புலம்புகிறான், புலம்பல் பாடுகிறான். என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். உன் சிநேகம்
ஆச்சரியமாய் இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது என்று தாவீது புலம்பல் பாடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்துல எந்த சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமான சிநேகத்தை யோனத்தான் தாவீதின் மேல வைத்திருந்தான். வெகு இன்பமான ஒரு சிநேகத்தை வைத்திருந்தான். தாவீது அழுகிறான், புலம்புகிறான். ஆனால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ரெண்டு பேர் என்ன பண்ணியிருந்தாங்க? உடன்படிக்கை பண்ணி இருந்தாங்க. ரெண்டு பேர் என்ன பண்ணியிருந்தாங்க? என்ன உடன்படிக்கை? நீ எனக்கு தயவு செய்யணும், நான் உனக்கு தயவு செய்யணும், தயவு செய்யணும். இதான் உடன்படிக்கை. ஆனா தயவு செய்யணும். ஆனா இப்ப யோனத்தான் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா யோனத்தானுடைய குடும்பத்துக்கு இப்ப தாவீது என்ன செய்யணும்? தயவு செய்யணும். தாவீது ராஜாவாக மாறுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ராஜாவாக மாறி அந்த உடன்படிக்கையை காப்பாற்றுகிறார். தன்னுடைய சிநேகிதனுக்கு, தன்னுடைய ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோனத்தானுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ, தயவு செய்வேன் என்று வாக்கு கொடுத்தாரோ, அதே வாக்கை நிறைவேற்றுகிறதை 2 சாமுவேல் புத்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 1வது வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். ஏன்னா யுத்தத்துல எல்லாரும் செத்துருப்பாங்க. இப்ப யாராவது மீதி இருக்கிறாங்களா? யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவர்கள், அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று தாவீது கேட்டான். 3வது வசனம். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவர் வீட்டாரில் யாவொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் குணமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றார். யோனத்தானுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான். அவன் 2 கால்களும் குணமான மனிதன். ஏனென்றால் யுத்தம் நடந்த போது அவன் குழந்தை, கை குழந்தை, அவனை தூக்கிட்டு ஓடும் போது அந்த குழந்தையை கீழே போட்டாங்க. கீழே போட்டு 2 காலம் உனக்கு என்ன செஞ்சிச்சு? போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனத்தானுடைய பிள்ளை ஒரே ஒருவன், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மேவிபோசேத், இந்த ஒருவன் குணமான நிலைமையில் இருக்கிறான் என்று அறிவிக்கப்பட்டது. 7வது வசனத்தை வாசிப்போமாக. தாவீது அவனை பார்த்து, பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து. கவனிங்கள், இந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம், சொல்லுங்க, நிச்சயமாக உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு உண்மையான காரியம். தாவீது யோனத்தானுக்கு உடன்படிக்கை பண்ணி தயவு செய்வேன் என்று வாக்கு கொடுத்தாரே, அந்த வாக்கை அப்படியே நிறைவேற்றுகிறார். யோனத்தானுடைய மகனை தன்னுடைய பந்தியில உட்கார வைத்து, ராஜகுமாரனாக உட்கார வைத்து, அனுதினமும் ராஜாவோடு கூட இந்த மேவிபோசேத்தை சாப்பிடும்படிக்கு ஆண்டவர் அந்த தாவீது அவன் பக்கத்துல உட்கார வச்சு ஆகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த மேவிபோசேத் தயை பெற்றுக் கொண்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனுடைய சொத்தெல்லாம் இந்த மகனுக்கு கொடுத்தான். எந்த குறையும் வைக்காமல் கவனித்துக் கொண்டான் இந்த தாவீது. நான் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் வாக்கு கொடுத்தோம், அப்பா இல்ல, இப்ப பிள்ளை தானே இருக்குது. சொத்து அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை பிள்ளைக்கு நிறைவேற்றணுமா? நிறைவேற்றணும். கைகள் சொல்லுவோமா? அல்லேலூயா. யோனத்தானுக்கு கொடுத்த வாக்கை அவனுடைய சந்ததிக்கு, அவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவனுக்கு தாவீது 100க்கு 100 நிறைவேற்றினார். அதுதான் உண்மையான சிநேகம். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிப்பட்ட உண்மையான சிநேகம் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்னும் தாவீதுடைய உண்மையான சிநேகத்தை 2 சாமுவேல் 21வது அதிகாரம் இன்னொரு சம்பவத்தை நாம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 1வது வசனம். தாவீதின் நாட்களில் 3 வருஷம், நல்லா பயப்படாதீங்க, கவனிக்கிறதுக்காக
இது நல்லா கவனிக்கணும். நீங்க தாவீது நாட்கள்ல 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்கிறான், ஏன் இந்த பஞ்சம், ஏன் இப்படி பஞ்சம் வருகிறது? அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், கிபியோனியரை கொண்டு போட்ட சவுலுக்காகவும் இரத்தப்பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. சவுல் கிபியோனியரை என்ன செய்தாரோ கொண்டு போட்டானோ. உடன்படிக்கை என்ன தெரியுமா? யோசுவாவின் காலத்துல, கவனிங்க, யோசுவாவின் காலத்துல நமக்கு தெரியும், யோசுவாவின் காலத்துல கிபியோனியரை கொண்டு போட மாட்டோம் என்று யோசுவா என்ன பண்ணாரு? உடன்படிக்கை செய்திருந்தாரு. இஸ்ரவேல் மக்கள் இவர்களை விலகி பொறுக்கிறவர்களாக, தங்களுக்கு வேலையாட்களாக இந்த கிபியோனியரை என்ன செய்யறாங்க? யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா கொலை செய்யக்கூடாது, அழிக்கக்கூடாது, ஆனால் இந்த உடன்படிக்கையை காப்பாற்றணும். அதனால இவர்கள் அந்நிய ஜாதியாக இருந்தாலும், எமோரியர்களா இருந்தாலும், சோத்திரம் அழிக்கப்பட வேண்டியவர்களா இருந்தாலும் உடன்படிக்கை நிமித்தமாக அவர்கள் அழிக்கப்படவில்லை. ஆனால் சவுல் என்ன செய்தானோ? இந்த கிபியோனியரை என்ன செய்தானோ? அழித்தானோ, கொண்டு போட்டானோ. அதனால உடன்படிக்கையை எப்ப மீறினோமோ அப்ப என்ன வருது? பஞ்சம் வந்து விட்டது. தாவீது நாட்கள்ல சவுல் செய்தது, ஆனால் எந்த நாட்கள்ல பஞ்சம் வருது? தாவீது நாட்கள்ல. செய்தது யாரு? சவுல். ஆனால் நடக்கிறது யாருடைய காலத்துல? தாவீதினுடைய காலத்துல. இப்போ தாவீது கிபியோனியரிடத்துல ஒன்றை கேட்கிறார். 3வது வசனத்துல கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படி நான் செய்ய வேண்டிய பிராயசித்தம் என்ன? இந்த கிபியோனியர்கள் கூட தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணுமா? அல்லேலூயா. கவனிங்க, யாரும் நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அதுதான் தேவனுடைய கிருபை. இந்த கிபியோனியர்கள் எப்படியாவது நீங்க ஆசீர்வதிச்சா இந்த பஞ்சம் என்ன செஞ்சிடும்? நீங்கிரும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த கிபியோனியர்கள் இந்த இஸ்ரவேல் மக்களை மன்னிச்சுட்டா, ஆசீர்வதித்து விட்டால் இவருடைய பஞ்சம் என்ன செய்யும்? மாறும். அப்போ கிபியோனியர் கேட்கிறாங்க, சவுல் வீட்டுல 7 பேர் எங்களுக்கு தேவை. எங்களை அடிச்ச இந்த சவுல் வீட்டுல எங்களுக்கு எத்தனை பேர் தேவை? 7 பேர் தேவை. அவங்களை நாங்க என்ன செய்ய போனோம்? 7 பேர் தூக்கலாம். இப்போ கவனிங்க, தாவீது இந்த விஷயத்திலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். 7வது வசனம். ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு விட்ட ஆணை நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத்தை தப்ப விட்டு, கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இந்த யோனத்தானின் குமாரனை தப்ப விட்டு மற்ற மீதியாய் இருந்த அவனுடைய குடும்பத்தில் உள்ளதான சவுல், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, சவுலுக்கு பெற்ற அவருடைய 2 குமாரராகிய இந்த வசனங்கள்ல மேலும் ஸ்தோத்திரம் 5 அவருடைய 5 குமாரரை 2 பேரையும் 5 பேரையும் பிடித்து கிபியோனியருடைய கையில ஒப்பு கொடுத்தான். யோனத்தானின் மகனை தப்ப விட்டான். கைகளை உயர்த்தி அவனை சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தாவீது கொடுத்த வாக்குல உறுதியாய் இருந்து உடன்படிக்கையை கடைசி வரைக்கும் 100க்கு 100 காப்பாற்ற ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயே இவ்வளவு 100க்கு 100 உடன்படிக்கையை காப்பாற்றுறாங்கன்னா குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு உடன்படிக்கையை காப்பாற்றணும்? ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். ஃப்ரெண்ட்ஷிப்லயே இவ்வளவு தூரம் 100க்கு 100 தயவு செய்து உடன்படிக்கையை காப்பாற்றினால் தேவனுடைய சபை, நம்முடைய குடும்பம் எப்படி உடன்படிக்கையை காப்பாற்றணும்? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? புருஷன் மனைவி திருமணமாகும் போது வாழ்விலும் சாவிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் அப்படின்னு உடன்படிக்கை பண்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உடன்படிக்கையை கடைசி வரைக்கும் காப்பாற்றணுமா? ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. தயை நமக்கு கிடைக்கணும்னா நாம தயை செய்தால் நமக்கு தயை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம்.
உடன்படிக்கையில உண்மையா இருந்தால் தேவனுடைய தயை நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சபையில உண்மையுள்ளவர்களாய், குடும்பத்துல உண்மையுள்ளவர்களாய், ஃப்ரெண்ட்ஷிப்ல உண்மையுள்ளவர்களாய் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதுக்கு மேல அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த தவறான காரியங்களுக்கு நாம் போய்விடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த யோனத்தான் தாவீதை போல ஒருவருக்கொருவர் தயை செய்கிறவர்களாக நாம் வாழ்வோமாக. தயை செய்யும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார். தாவீதை ராஜாவாக ஆசீர்வதித்தார். தாவீது கடைசி வரைக்கும் யோனத்தானுடைய மகனுக்கு ஸ்தோத்திரம் தயை செய்தார். அதற்குரிய ஆசீர்வாதத்தை தாவீது பெற்றுக் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீதை போல, யோனத்தானை போல தயை பெற்றுக் கொள்கிறவர்களாக, தயை செய்கிறவர்களாக நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.